வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு இட்லி சாம்பார்னு எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு பருப்பு, தக்காளி, சீரகம், பெருங்காயம், மஞ்சள் போட்டு பருப்பு வேக வைக்கிறேன். இப்படி இங்கிட்டு மல்லி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு சும்மா 2 ஸ்பூன், பெருங்காயம், சீரகம், மிளகு, வெந்தயம் போட்டு வறுத்து, வத்தல் போட்டு வறுத்து இந்த பொடி திரிக்கணும். இந்த சாம்பாருக்கு இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் போட்டு வறுக்கிறேன். வத்தல் நான் போட்டு வறுத்துக்கிட்டேன். அடுத்து அரிசி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு இதையும் நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பு, அரிசி, துவரம்பருப்பு, உளுந்து எல்லாம் வறுத்து, வத்தல், பெருங்காயத்தூள் எல்லாம் வறுத்து போட்டிருக்கேன். வாங்க சாம்பாருக்கு காய் வெட்டலாம். முள்ளங்கி, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இருக்குது. இந்த காயை வெட்ட போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சு புளி கரைசல் ஊற்றி நம்ம வெட்டி வச்சுருக்க எல்லா காயையும் போட்டுறணும். போட்டு உப்பு, மஞ்சள் போட்டு வேக விடணும். நம்ம அரைச்ச பொடியை இது காய் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இதில் போட்டு கிண்ட வேண்டியது. கொஞ்சோண்டு தேங்காய், சீரகம், வெங்காயம் அரைச்சி இது கூட ஊற்றிட்டு பருப்பையும் ஊற்றி சாம்பாரை இறக்கியாச்சு. இப்போ தாளிக்க போகிறேன். தாளித்து ஊற்றியாச்சு. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. சாம்பார் சூப்பர் டேஸ்ட்டாக வேறு லெவலாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.